குட்டி, இன்னைக்கு காலையில பவி கிட்ட உன்னை பத்தி பேசினேன். வழக்கமா உன்னை பத்தி பேசினா அவ எரிஞ்செரிஞ்சு விழுவாள்ல. ஆனா நான் இன்னைக்கு பேச பேச அவ அமைதியாவே இருந்தா. அப்படியாமா? ஆமாடா குட்டி. அவ மனசுல உன் மேல இருந்த கோவம் முழுசா குறையலனாலும் கொஞ்சம் கம்மியா இருக்குடா. குட்டி, அத அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாமா? அம்மா, அதுக்கு என்ன பண்ணலாமா? நீ பவிக்கு வாங்கி வச்சிருக்கல அந்த செயின், அதை இப்ப போய் கொடு. வேண்டாமா, இவ்வளவு சீக்கிரம் அவ மனசு மாறி இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. இப்ப கொடுத்தாலும் அவ வேண்டாந்தாமா சொல்லுவா. இல்லடா குட்டி, இப்ப அவ நல்ல மனநிலையில இருக்கா. கண்டிப்பா உன் செயினை வாங்கிப்பா. அம்மா சொல்றேன்ல, போய் தைரியமா கொடு. அம்மா, நீங்க சொல்றீங்கல்ல, நான் ட்ரை பண்றேம்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. என்ன வேணும் உனக்கு? உன்னோட இந்த செயினை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பவி. நான் தான் வேண்டான்னு அன்னைக்கே சொன்னேன்ல. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? திரும்ப திரும்ப வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? கோவப்படாத பவி, உன்னை தொந்தரவு பண்ணணும்ன்றது என்னோட நோக்கம் இல்ல. இந்த செயின் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாததுனாலதான் நான் இதை எடுத்து கொடுத்தேன். கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும். பவி, நான் இந்த செயினை உனக்கு திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னேன்ல. ப்ளீஸ் இத வாங்கிக்கோ பவி. இத பாரு, நான் இப்ப வேறொரு பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் பவி, இத மட்டும் வாங்கிக்க. அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். வச்சுட்டு போ. Sweet rascal. என்ன பவி, செயின் பாக்ஸ்லாம் இங்க இருக்கு? உங்க மகன் தான் கொண்டு வந்து வச்சுட்டு போனான். எவ்ளோ சொன்னாலும் கேட்காம டார்ச்சர் பண்றான். அதான் சரி, ஓகே வச்சுட்டு போன்னு சொல்லிட்டேன். எம்டி பாக்ஸா? ஃப்ராட் இவன. பவி, ஏன் இப்போ பாக்ஸ தூக்கி வீசின? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதுல செயினும் இல்ல ஒன்னும் இல்ல. வேணா நீங்களே போய் பாருங்க. செயின் இல்லையா? என்ன நீ இப்படி தூக்கி போட்டுட்ட? ஏன் இப்படி பண்ற? பவி, இதோ இந்த பாக்ஸ்ல செயின் இருக்கே. இது பாரு, செயின் இருக்கே. நான் பாக்கும்போது அதுல செயின் இல்லையே. நீ சரியா பாத்திருக்க மாட்ட பவி. இது பாரு, செயின் இருக்குல பாக்ஸ்ல. சரி, அதை விடு. உன் கழுத்துல எதுவும் இல்லாம மொட்டையா இருக்கு, நல்லாவே இல்ல. இந்த செயினை நானே போட்டு விடுறேன். அத்தை வேண்டாம், அத்தை அதெல்லாம் வேண்டாம். ஐயோ பவி, வர மகாலட்சுமிய ஏன் வேண்டான்னு சொல்ற? இது உன் செயின் தானே. இந்த செயினை போட்டுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. போடுறேன். வேண்டாம். வேண்டான்னு சொல்லக்கூடாது, சொன்ன கேளு, நல்லா இருக்கும். உன் கழுத்து வெறும் கழுத்தா அப்படியே நல்லாவே இல்ல, அழகாவே இல்ல.
இப்பதான் அழகா இருக்கு. குட்டி, பவி பாக்கும்போது பாக்ஸ்ல செயின் இல்ல, ஆனா நான் பாக்கும்போது பாக்ஸ்ல செயின் இருக்கு. என்ன குட்டி இதெல்லாம்? அம்மா இங்க வாங்க வாங்க. அம்மா நான் பவி கிட்ட எம்டி பாக்ஸ் தாம்மா கொடுத்தேன். அப்போ பாக்ஸ்ல செயின் இருந்துச்சுன்னா அவ போட்டுக்காம அதை எடுத்து பீரோல வச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா. இப்போ அந்த எம்டி பாக்ஸ பார்த்ததும் தூக்கி போட்டு கலவரம் வெடிச்சதுல நீங்களும் சமாதானப்படுத்தி செயினை போட வச்சீங்கல்ல, அதுதான் என்னோட பிளான். வேற வழி இல்லாம அம்மா 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 அவளும் வேற வழி இல்லாம செயினை அமைதியா போட்டுக்கிட்டாளா? எப்படி என்னோட ஐடியா? செயினை போட வச்சல எப்படி? அருமையான ஐடியா குட்டி. அச்சோ சூப்பர். அம்மா என்னம்மா, ஏன் இந்த நேரத்துல இங்க தனியா வந்து நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மொட்டை மாடி சும்மா ரிலாக்ஸ்டா வந்து நிக்கிறேன். மா என்ன காலையில ஸ்கூல் பிள்ளைய ரெடி பண்ணி அனுப்புற மாதிரி அனுப்புனேன்ல? ஆமா. ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லவே இல்ல. ஓ அதுவா? சாரிடா குட்டி, சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. கூட வேலை பாக்குறவங்க என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னம்மா போய் சொல்றீங்களா? நான் உங்க புள்ளம்மா. என் அம்மா சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பாங்க, மூட் அவுட்ல இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா அது மட்டும் இல்லம்மா, அப்படிலாம் நமக்கு நல்லது நடக்காதுமா. அம்மா நீங்க உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா அங்க வேலை பாக்குறவங்க யாருக்குமே என்ன பிடிக்கல. போன உடனே எல்லாரும் கூட்டமா வந்து பாராட்டுற மாதிரி, அது என்ன காலேஜ்ல செய்வாங்களே ராகிங், அது பண்ணி என்ன நக்கல் எல்லாம் அடிச்சாங்க. ஆளாளுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டு பதில் எல்லாம் சொல்ல சொன்னாங்க. நான் பேந்த முழிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னம்மா சொல்றீங்க? அந்த ஆனந்தி இருக்கால, அவளுக்கு என் மேல செம கோவம் குட்டி. சரி, அப்புறம் அவ என்ன செஞ்சா? நான் என்ன வேலை பார்க்கணும்னு அவகிட்ட போய் கேட்டேன். அதுக்கு அவ பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பிரிச்சு அடுக்கி வைக்க சொல்லிட்டா. நானும் மாங்குன்னு எல்லா லெட்டர்ஸையும் பிரிச்சு அடுக்கி வச்சேன். அப்புறம் வாட்ச்மேன் வந்து இதெல்லாம் குப்பையில போட வேண்டிய லெட்டர்ஸ்னு சொன்னாரு. அம்மா அதான் பவி இருந்தால அவகிட்ட சொல்ல வேண்டியதானே நடந்தது எல்லாத்தையும். அவ எம்டி கிட்ட சொல்லி வான் பண்ண எல்லாருமே பயப்படுவாங்கல்லம்மா. இல்ல குட்டி, என்னால பவியோட வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல. எவ்வளவு நாள் அவ இப்படியே பண்ண போறான்னு பாக்கலாம். நீங்க உண்மையிலே பெரிய தைரியசாலிதாம்மா. சரி சரி, நீ என்ன விடு. உன் வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லு. எனக்கு என்னம்மா, நான் நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி வேலை பார்க்கறேன். குட்டி, நான் உன் அம்மா. உண்மையை சொல்லு. அம்மா முடியலம்மா, பாத்திரம்லாம் கழுவி கழுவி கையெல்லாம் புத்து போச்சு. இங்க பாரு. என் குட்டி, உனக்கு என்ன தலைவிதியா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு? சங்கடம் இல்லாம வேலை பார்த்துட்டு
இப்ப அடுப்படியில கடந்து வேகுற. என்னோட மனசு கஷ்டமா இருக்குதுடா. நீ பேசாம உன் பழைய வேலைக்கே போயிடு குட்டி. என்னம்மா பேசுறீங்க? இதுதான் நான் இஷ்டப்பட்டு செய்யற வேலை. கஷ்டம் எதுலதாம்மா இல்ல. நீங்கெல்லாம் படாத கஷ்டமாமா நான் பட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சு பார்த்ததுக்கு பிறகுதான் இன்னும் உங்க மேல இருக்கிற அன்பு அதிகமாச்சுமா. சொல்ல போனா எல்லா பசங்களும் அம்மாக்களை புரிஞ்சுக்கணும்னா அடுப்படியில் நின்று கொஞ்சம் வேலை பார்க்கணும். இப்பெல்லாம் எனக்கு பொண்ணுங்கனாலே கொஞ்சம் மரியாதை வந்துருச்சுமா. எனக்கு பெருமையா இருக்குடா. நீ போடா. ஹரி சார் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணும். கண்டிப்பாமா. அவர் ரொம்ப நல்லவருமா. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப நிதானமா பக்குவமா ஹேண்டில் பண்றாருமா. அவரோட பழக்கம் நமக்கு கிடைச்சது ரொம்ப புண்ணியமா. ஹலோ ரதி. ஆண்டி கேக்குதா? எனக்கு கேக்குது. கேக்குதா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? இப்பதான் ஆண்டி கேக்குது. சொல்லு, இப்ப என்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ண? இங்க கேஸ் வந்திருக்கா ஆண்டி. 950 கொடுக்கணுமா? ஓ அப்படியா? இப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கேக்குதா ஆண்டி? இங்க கேஸ்காரங்க வந்திருக்காங்க. 950 ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், லைன் கிடைக்கவே இல்ல. சரி சரி, ஆபீஸ்ல இருக்கிறதுனால இங்க சிக்னல் கிடைக்கிறது இல்ல. சரி, நீ சமையல் கட்டுக்கு போ. அங்க சில்வர் டப்பால காசு இருக்குது. 1000 ரூபாய் வச்சிருக்கேன் பாரு. எங்க இருக்கு ஆண்டி? நல்ல தேடி பாரு, ஷெல்ஃப்ல இருக்கா? இருக்கு ஆண்டி, எடுத்துட்டேன். சிலிண்டர் கொண்டு வந்து சமையல் கட்டுல வைக்க சொல்லு. அப்புறம் சில்லறை வாங்கி அந்த டப்பாக்குள்ளேயே போட்டு வை. சரி, போனை வச்சிடுறேன். சரிங்க ஆண்டி. அச்சச்சோ, பேசிக்கிட்டே வெளியில வந்துட்டேனே, லாக் ஆயிடுச்சே. கார்டு வேற என்கிட்ட இல்ல, இப்ப எப்படி திறக்கிறது? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? கதவு லாக் ஆயிடுச்சு, திறக்க முடியல. ஹலோ, 1 மினிட். Who are you? சார், என் பேர் லக்ஷ்மி சார். இந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறேன். ஹவுஸ் கீப்பிங்கா? ஆமா, உங்க கார்டு எங்க? கார்டு மறந்து உள்ள வச்சிட்டேன் சார். உங்க யூனிஃபார்ம் எங்க? கையில கிளவுஸும் போடல. சார், நான் இப்பதான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னும் எனக்கு அதெல்லாம் கொடுக்கல. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். இனிமேல் எப்பவுமே யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். உங்க டியூட்டியை கரெக்டா பார்க்கணும். சரிங்க சார். சார், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. நீங்க யார் சார்? என்ன இவரு கேள்வி கேட்டா முறைச்சிட்டு போறாரு? நமக்கு என்ன? எதுக்குடி இந்த அர்ஜென்ட் மீட்டிங்? எதுக்குன்னு தெரியல, ஆனா இவர் பயங்கரமான ஸ்ட்ரிக்டான சிஇஓவா. சேனலோட ரெப்புடேஷனுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரா? அப்படியா? அப்போ இன்னைக்கு யாருக்கோ ஆப் இருக்கு. கைஸ், எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு சார். ஐயோ, அத்தை மெயில் பார்த்திருக்க மாட்டாங்களே. ஃபோன் பண்ணி சொல்றதுக்குள்ள இவர் கூப்பிட்டுட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. மீட்டிங்னு எல்லாருக்கும் மெயில் போட்டீங்களா? எஸ் சார்.
மேடம் ம் மீட்டிங் போலையா மேடம்? மீட்டிங்கா? யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படியா? மீட்டிங் நடந்துட்டு இருக்கு மேடம். சிஇஓ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு மேடம். ஓ நீங்க கவனிக்கலையா? இல்லையே. மேடம் சுத்தி பாருங்க மேடம், யாருமே இல்ல மேடம் ஆபீஸ்ல. ஆமா. ஐயோ, அப்ப நான் தான் தெரியாம உட்கார்ந்திருக்கேனோ. புது சிஇஓ வந்துட்டாரா? மேடம். ஆமா மேடம். சிச்சோ. இந்த அர்ஜென்ட் மீட்டிங் எதுக்குன்னா ஐயோ, இவர்தான் சிஇஓவா? நீங்க ஹவுஸ் கீப்பிங் தானே? நீங்க எங்க? சார் சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார் இவங்க நம்ம கண்டென்ட் ப்ரொடியூசர் சார். ஓஹோ, ஏன் நீங்க மீட்டிங்னா சரியான நேரத்துக்கு வர மாட்டீங்களா? திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். சார், ஐம் ஆர்ஜே ஆனந்தி. ஓ, ஆனந்தி Q&Aன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்ஃபேக்ட் என் ஷோ தான் நம்ம சேனல்லே நம்பர் 1. அது நீங்க தானா? நான் கூட அதை கேட்டிருக்கேன். குட் ஜாப். ஆடியன்ஸ் சைடுல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. கீப் இட் அப். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார், நான் ஆஸ்ட்ராலஜி பார்க்குறேன் சார். உங்க ஷோல ரெவென்யூவே இல்லையே, ஏன்? சார், நான் ஜோசியர் சொல்றதை கேட்டு அப்படியே சொல்றேன் சார். ஜோசியர் சொல்றத அப்படியே சொல்றதுக்கு நீங்க எதுக்கு? அவரே சொல்லிடலாமே. எல்லா ராசிக்கும் டிப்ளமேட்டிக்கா ஒரே மாதிரி பாசிட்டிவாவே சொல்லிட்டு கூடாது, நெகட்டிவாவும் சொல்லணும். அப்போதான் அதுல ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். ஓகே சார். நாளைக்கு கண்டென்ட் ப்ரிப்பேர் ஆனதும் என்கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுங்க. சார், ஐம் ஆர்ஜே கண்ணகி. ஃபெமினிசம் பத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆர்ஜே கண்ணகி, நைஸ். அடிக்கடி உங்க ஷோல ஃபெமினிசம் பேசுறவங்களையும் கன்சர்வேட்டிவ்ஸையும் விவாதிக்க வச்சு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணுங்க. ஷோ will be reaching more heights. எஸ் சார், பண்ணிடுறேன். சொல்லுங்க, நீங்க? நான் அதுதான் சார், இப்ப பவி சொன்னாங்களே அதுதான். வாட்? சார் இவங்க கண்டென்ட் ப்ரொடியூசர் சார், நியூ அப்பாயின்மெண்ட். ஏன் நீங்க அவங்க அசிஸ்டண்டா? அப்படி இல்ல சார், இப்பதானே புதுசா வந்திருக்காங்க. So what? இங்க யாரும் யாருக்கும் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க கூடாது. இனி 24/7 இந்த சேனலை எப்படி டாப்ல கொண்டு வரணுங்கிறத பத்தி தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். இனி யாராவது ஆபீஸ்க்கு ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் அன்னைக்கு நீங்க லீவு தான். 1 day salary கட். மாச சம்பளமே வராதே நமக்கு. மாசத்துல 3 தடவை லேட்டுனா அந்த மாசமே செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். சீட்ல இல்லாம அங்கங்கேன்னு சுத்துற வேலை அறவே இருக்கக்கூடாது. இந்த கேம்பஸ்குள்ள வந்ததும் எவ்ரிதிங் இஸ் இன் மை கண்ட்ரோல். உங்க விஷன் எல்லாம் புதுசா இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல இருக்கணும். எப்பவுமே அப்டேட்டடா இருக்கணும். I hate old people and their old ideas. எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க யங்ஸ்டர்ஸா இருக்கணும். அவங்களுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. வயசானவங்க அவங்க கூட கம்பீட் பண்ற அளவுக்கு அப்டேட் ஆயிருந்தா ஓகே வச்சுக்கலாம். அது முடியாதுன்னா இப்பவே செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். I'm happy for them. ஒன்னும் இல்ல அத்தை, மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம சிஇஓ கிட்ட இத பத்தி பொறுமையா பேசிக்கலாம். கவலைப்படாதீங்க. இனிமே டார்கெட் ஹெவி ஒர்க்னு எல்லாமே அதிகமா தான் இருக்கும். இது வரைக்கும் ஓபி அடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இனிமேல் ஓபி அடிக்காம நல்லபடியா வேலையை பாருங்க. Otherwise they will be fired. Meeting over. Everyone go to your seat. அத்தை கொஞ்சம் இருங்க அத்தை, இருங்க. மிஸ் பவித்ரா, நான் போக சொன்னது உங்களையும் தான்.
மேடம் உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, இப்போ என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. சும்மா இருந்த அத்தைய நான் தான் வேலைக்கு கூட்டிட்டு வந்து இப்படி நல்லா மாட்டி விட்டுட்டேன். ஐயோ. லக்ஷ்மி மேடம், கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங்? How old are you? 50 சார். Okay. Tell me your educational qualification. Where you worked before? Excuse me, Lakshmi. Just answer my question. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். நான் இங்கிலீஷ் கிளாஸுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா பெருசா நான் அந்த கிளாஸுக்கெல்லாம் போல. இங்கிலீஷ் தெரியாது. இவ்வளவு பெரிய எஃப்எம்ல வேலை பார்க்கறீங்க, அதுவும் கண்டென்ட் ப்ரொடியூசர் வேற, இங்கிலீஷ் தெரியாதா? இந்த வேலை உங்களுக்கு எப்படி கிடைச்சது?